தங்கம் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 51,400 ரூபாய்க்கு விற்பனை. இறக்குமதி வரியை குறைத்தாலும் கண்ணாம்பூச்சி ஆட்டம் காட்டும் தங்கம் விலை. தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆந்திராவிலும் உடல் உறுப்பு தானம் செய்வோருக்கு அரசு மரியாதை தரப்படும் என அறிவிப்பு. உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆந்திராவிலும் அறிவிப்பு. விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல். SpaceX நிறுவனத்தின் உதவியை நாட நாசா முடிவு. செப்டம்பர் 3 SpaceX குரூ விண்கலத்தை அனுப்பி மீட்க திட்டம். மாஞ்சோலை தனியார் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு VRS திட்டத்தின் கீழ் 75 விழுக்காடு மீத தொகையை வழங்கும் பணிகள் தீவிரம். உயர்நீதிமன்ற முதலை கிளையின் உத்தரவை அடுத்து தொழிலாளர் நலத்துறை நடவடிக்கை. புதுச்சேரியில் கோட்டை தீர்த்த கனமழையால் சேரும் சகதியுமான தற்காலிக பேருந்து நிலையம். கால் வைக்கவே முடியாமல் பயணிகள் அவதி. போக்லேன் இயந்திரம் மூலம் சேற்றை அகற்றும் நகராட்சி ஊழியர்கள். டெல்லியில் ISIS பயங்கரவாதி ரிஸ்வான் அலி கைது. ரிஸ்வான் அலி குறித்து தகவல் கொடுத்ததால் 3 லட்சம் வெகுமதியாக வழங்கப்படும் என NIA அறிவித்த நிலையில் கைது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் 2 ஏக்கர் பரப்பளவில் 15 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள மின் விற்பனை சந்தை வரும் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜுக்கு சம்மன். போலீஸ் சம்மன் அனுப்பியதை தொடர்ந்து பால் கனகராஜிடம் இன்று விசாரணை. முதலமைச்சர் ஸ்டாலின் கோவை வருகை எதிரொலி. உக்கடம், ரேஸ்கோஸ், பீளமேடு உள்ளிட்ட இடங்களில் மாலை 4 மணி வரை ட்ரோன்கள் பறக்க தடை. திருவள்ளூர் அருகே ஆந்திராவில் இருந்து மணல் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய லாரி ஓட்டுநர். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. வயநாட்டு மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என காவல்துறை உயரதிகாரிகள் நம்பிக்கை. சுதந்திர தின விழாவை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் 2ஆம் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி. முதலமைச்சரை காவல்துறை வாகன அணிவகுப்புடன் அவரது இல்லத்திலிருந்து அழைத்து வருவது போன்ற ஒத்திகை. தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்